ஐயா ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். வாழ்க வளமுடன். 3 days over. This is the 4th day. நாம சந்திக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கு. ஏன்னா என்கிட்ட ஒரு சிலர் கால் பண்ணி பேசினதுல ஐ கம் டு நோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கு. ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் தூண்டப்பட்டிருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. உண்மையிலேயே நான் எதுவும் வார்த்தைக்காக வகுப்புக்காக பேசுறது இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் கமிங் ஃப்ரம் த சோல். ஐ எம் வெரி ப்ரௌட். ப்ளஷர். அந்த சந்தோஷத்தோட இன்று 4வது நாள் நாம் தொடர்றோம். எஸ்டர்டே செஷன்ல ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் பார்த்தோம், பிலீஃப், நம்பிக்கை. அதுதான் ஆரம்பத்துல உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கையோட எதை செய்யறோமோ அது சக்சஸ் ஆகும் அப்படின்னு. சரி, இன்னைக்கு அதையே பேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு அனெக்டோட்ஸோட நம்ம டாபிக் போலாம். ஏன்னா எடுத்த உடனே ஒரு ஒரு பாண்டிங், ஒரு ரேப்போ டு பி பில்ட் பிட்வீன் அஸ். அதுக்கு இந்த அனெக்டோட்ஸ் வில் ஹெல்ப். எஸ், இது இது கதை அல்ல, நிஜம்தான். பிரான்ஸோட கேபிட்டல் பாரிஸ்ல ஒரு காம்படிஷன் வச்சிருந்தாங்க. அந்த காம்படிஷன் எதுக்கு அப்படின்னு சொன்னா கை தட்டுறதுக்கான போட்டி. 5000 பேர் கண்டஸ்டன்ட். ஒரு வாஸ்ட் ஆடிட்டோரியம், ஃபுல்லி ஏசி. அந்த டைமுக்கு ஷார்ப்பா ஸ்டார்ட் ஆகுது காம்படிஷன். எல்லாரும் கை தட்டலாம் ஆரம்பிச்சிட்டாங்க, தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டினியூஸா 15 minutes, half an hour, 1 hour அப்படியே போகுது. ஸ்லோவா ஃபர்ஸ்ட் இருந்த வேகம் குறைஞ்சி கிராஜுவலா அப்படியே ஸ்லோ டவுன். ஒரு ஸ்டேஜ்ல 2 hours எல்லாம் தாண்டும் போது ஒரு பேர் மட்டும்தான் தட்டிட்டு இருக்கு. 4.5 hours யாரும் எதிர்பார்க்காத அந்த இது நடந்தது. தட்டி நிறுத்தினது அந்த ஒரு பேர். இதுதான் உலக அளவுல அதிக நேரம் கை தட்டிய ஒரு பர்சன். அவங்களுக்கு மேல வந்து ஒரு ஃபோக்கஸ் லைட் வந்து அங்க நிற்கும். அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நேரா வந்து மேல நின்று யூ ஆர் த வின்னர், யூ கம் அண்ட் கலெக்ட் யுவர் ரிவார்ட். 2 பேரும் எழுந்திரிச்சு நிக்கிறாங்க. டோட்டல் ஆடியன்ஸ் எல்லாரும், கண்டஸ்டன்ட் எல்லாருமே, என்னது ஒரு ஜோடி தானே கை தட்டிச்சு 2 பேர் நிக்கிறாங்களேன்னு எல்லாரும் பார்த்தாங்க. அடுத்த ஷாக்கு, ஒருத்தருக்கு லெஃப்ட் ஹேண்ட் இல்ல, இன்னொருத்தருக்கு ரைட் ஹேண்ட் இல்ல. இதுதான் கான்செப்ட். இவங்க இந்த உலகத்துக்கு சொல்ற மெசேஜ் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஒரு விஷயம். இது என்ன காம்படிஷன்? கை தட்டுறது. கை தட்டுறதுக்கான காம்படிஷன்ங்கிற மெசேஜ் வந்தப்போ ஒரு கை இல்லப்பா எனக்கு, ஆனா நான் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அங்கேயே ஜெயிச்சாச்சு. அதுதாங்க, அதான் கியூரியாசிட்டின்னு சொன்னேன். அந்த ஆர்வம், ஐ கேன், ஐ வாண்ட் டு வின், ஐ கேன் டூ, திஸ் இஸ் பாசிபிள், அந்த மைண்ட் செட் அவருக்கு இருந்ததுனால அவங்க 2 பேரும் யாருக்குமே தெரியாது. வந்தாங்க, வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்தாங்க. நான் ஒரு கை, நீ ஒரு கை, 2ஐயும் கம்பைன் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் 2 பேரும் சேர்ந்து தட்டினாங்க. சோ இவங்க கொடுக்குற மெசேஜ் இதுதான், ஜெயிக்கிறதுக்கு வலது கையோ இடது கையோ முக்கியம் இல்ல, நம்பிக்கை முக்கியம் அப்படின்னாங்க. சோ அந்த நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் தேவை. கான்பிடன்ஸ் அது இருந்தது அப்படின்னு சொன்னா எல்லாராலையுமே முடியும். சரிங்க, இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு முன்ன ஒரு சினிமால ஒரு டைலாக் ஒண்ணு வரும், ஜெயிச்சிருவான்னு சொன்னா இந்த உலகம் நம்பாது, எதை சொல்றதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு சொல்லுன்னு சொன்னாங்கல்ல. இந்த இடத்துல நான் கம்பீரமா உங்க முன்னால சொல்றேன், பல விஷயத்தில் நான் அனுபவத்தின் மூலமாக தான் உங்களிடம் பல வார்த்தைகளை உதிர்க்கிறேன். சோ
பிலீவ். உங்க மேல ஒரு நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை கண்டிப்பா உங்களை வெற்றியாளராக மாற்றும். யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் ஒரு எதிர்மறையான சிந்தனைகள், எண்ணங்கள், பதிவுகள் இருக்கோ அவங்க அதை அப்படியே இருக்கட்டும். அதை பத்தி கவலையே பட வேண்டாம். இதுக்கப்புறம் வர்றத அப்படியே உள்வாங்குங்க. அது வாட்டுக்கு உள்ள இருக்கிறத அடிச்சு தள்ளிட்டோம். ஓகே, நோ ஸ்ட்ரெயின். எந்த வகையான ஒரு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் அது தேவையே இல்லை. கேஷுவலா we can eradicate our negative records and fill with our positive. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க வேண்டியதா நினைச்ச இந்த டாபிக். இன்னைக்கு கான்சென்ட்ரேஷன் நம்ம ஏற்கனவே 2 பார்த்தோம். அந்த 2 ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிள் ஒன். அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் 2 வந்து ஆழமா, அழுத்தமா, திருத்தமா நிறுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் டீப் பிரீத்திங், செகண்ட் ஒன் ட்ரிங்கிங் வாட்டர். தண்ணி குடிக்கிறதுல நின்றுட்டு குடிக்கணும், உட்காந்து குடிங்க. உட்காந்து குடிக்கும் போது சிப் பண்ணி குடிங்க. சிப் பண்ணும் போது அதை ரசிச்சு ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அந்த தண்ணி உள்ள போகட்டும். பாட்டில் கணக்குல குடிக்கணும்னா அளவா அடிக்கடி குடிக்கணும். அதுதான் அங்க விஷயம். பர்டிகுலரா சாப்பிடும்போது குடிக்க வேண்டாம். அதுக்கும் காரணம் உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் என் கடமை சொல்லிட்டு நேற்று. சோ இதெல்லாம் 2 டெக்னிக்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். Now we are in the third technique now. Third technique என்ன தெரியுமா? ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ். ஒரு ஆப்ஜெக்ட நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. எப்படி தெரியுமா? Now அதாவது இதுக்கு என்ன காரணம் இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க எல்லாருமே உங்களோட பென்சில் ஆர் பென் எதுவும் இல்லைன்னா உங்களுடைய இந்த 4 ஃபிங்கர் அப்படி நேரம் நிறுத்தி அதோடைய டிப்பு இதை மட்டும் பார்க்கணும். பெண்ணா இருந்தாலும் பெண்ணோட டிப்பு, பென்சிலா இருந்தாலும் பென்சிலோட டிப் எட்ஜ், எதையோ ஒண்ணு அதை எடுத்து அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். எக்ஸாக்ட்லி 1 minute டைம் ஃபார் யூ டு ஃபோக்கஸ் தட் பர்டிகுலர் பாயிண்ட். ஒரு நிமிஷம் கவனிங்க பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்க உங்களுடைய இதை சேட் பண்ணிடலாம். அதாவது நீங்க அந்த பர்டிகுலர் பாயிண்ட் அந்த ஆப்ஜெக்ட ஃபோக்கஸ் பண்றப்ப உங்களோட மைண்டு மோஸ்ட் ஆஃப் அந்த 1 minute டைம் சொன்ன அப்ராக்சிமேட்லி அது உங்க கூடவே இருந்துச்சா இல்ல அது அங்கங்க ஓடிச்சா? பி ட்ரூ, ஓப்பன் டாக். அதை அப்படியே கொடுங்க பார்ப்போம். அது மைண்ட் வித் யூ ஆர் மைண்ட் அவே? உங்களை விட்டு விலகி எங்கேயாவது அது ஏதோ யோசிக்கும். திடீர்னு எதுக்கு இந்த ஃபேன் வருது, எதுக்கு இந்த சவுண்ட் வருது, இல்ல அங்க யார் என்ன பண்றா, இப்படி எதுக்கு இதை பார்க்க சொல்றாரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாட் அப்படி ஓடிச்சா, இல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு இதை மட்டும்தான் ஒரு நிமிஷம் கவனிச்சிங்களா? இதான் என்னோட கொஸ்டின். ஐயா மோஸ்ட்லி நிறைய பேர் அவே கொடுத்திருக்காங்க, சில பேர் மைண்ட் வித் மீ. ஓகே குட், ரைட், காட் டைவர்ட்டட் அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகே குட். அந்த அவேன்றது தான் உண்மையிலேயே கரெக்ட். அந்த 1 minute என் கூடயே இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாம் உண்மையிலேயே கொஞ்சம் ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு மெடிடேஷன்ல பர்ஃபெக்டா இருக்கிறவங்களா இருந்தால் அது ஓகே. அதர்வைஸ் நார்மல் பர்சனுக்கு கண்டிப்பா மைண்ட் அங்க இருக்காது. இதுதாங்க இப்ப மேட்டர். இப்ப அடுத்தது வரலாம். அப்போ அதை எப்படி நம்ம கூட இங்க நிறுத்துறது?
ஒண்ணும் வேண்டாம். இப்ப மறுபடியும் என்ன பண்ண போறீங்க, அப்படியே நல்லா டீப் பிரீத், மூச்சு இழுத்து மெதுவா விட்டுருங்க. எப்பவுமே நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றப்போ அது வந்திருக்கணும். அப்படி யாராவது பண்ணா இருந்தா இப்ப பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலே டீப் பிரீத் மஸ்ட். தண்ணி குடிக்கிறது மஸ்ட். இதெல்லாம் நான் டெய்லி சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம், இப்ப மறுபடியும் அதே இதுக்கு போறோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம மைண்ட் கூட பேசுறோம். அது எப்படி வச்சுக்கலாம், நீங்க மாமா, மச்சி, தம்பி, புஜ்ஜு, செல்லம், எப்படி வேணாலும் அதுக்கு ஒரு பேர் வச்சு கொஞ்சங்களேன். அத இங்க பாரு, இந்த ஒரு நிமிஷம் மட்டும் என் கூட கோஆபரேட் பண்ணு. நீ இத மட்டும் கவனிக்கணும். இங்கேயே இரு, இத கவனிய அப்படின்னு குழந்தைகிட்ட பேசுற மாதிரி அதுகிட்ட பேசுங்க. அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் ஊர் சுத்துவியா, நான் அலோவ் பண்றேன். இப்ப இங்க இருக்கனா அப்படின்னு சொல்லி அதுகிட்ட கொஞ்சம் டீல் வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல டீலிங் 2 பேரும். அதை வச்சுட்டு சொல்லுங்க, கண்டிப்பா கேட்கும். அது ஒரு குழந்தை மாதிரி. அத கொஞ்சி கெஞ்சி பணிவா அன்பா நீ இரு, ஒரு நிமிஷம் இங்கே இரு, இதை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் செக் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ ட்ரை பண்ண, இப்ப ஷேர் பண்ணுங்களேன். ஏதாவது கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஐயா எஸ் அனுப்பியிருக்காங்க. சில Okay, பேர் good. பெட்டர் பட் ஸ்டில் டைவர்ட்டட். Okay, I okay. felt a difference. Super. Very Might good. away. Okay, enough. இவ்வளவுதாங்க. இது வந்து now you are starting. இப்பதான் ஆரம்பிக்கிறோம். எடுத்த உடனே எல்லாம் சக்சஸ் ஆகாது. பட் ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி யூ ஆர் கோயிங் டு கெட். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஆக்சுவலா மகரிஷி சொல்லுவார் அடிக்கடி, மனதை அடக்க நினைத்தால் அது ஓடி போயிடும், அது வேலை காட்டும். ஆனால் அதை அறிய நினைத்தால் அடக்கும். இவ்வளவுதான், சிம்பிள். அப்போ அந்த மைண்ட யூ நோ நீட் டு கண்ட்ரோல் இட். ஏய் நில்லு, இதை கவனி, அப்படிலாம் இல்ல. வாட் இஸ் நீங்க வைக்கிறப்போ மைண்டு, நீங்க கவனிக்கும் போது மைண்டு போறதை நீங்க கவனிப்பீங்க. அதை நீங்க கவனிச்சீங்கன்னாவே வந்துடும். அவ்வளவுதான். இப்போ அந்த குழந்தைய நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் திட்ட தேவையில்ல. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அம்மா பாக்குறாங்க அப்படின்ட்டு அது இங்க வந்து உட்காந்துக்கும். அது மாதிரி நீங்க அதை ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், அதை அறிய நினைத்தால் அது அடங்கும். இவ்வளவுதான் விஷயம். சோ ஃபோக்கஸ் யுவர் அட் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்ப மைண்ட அங்க கவனிங்க. அந்த மைண்ட் அங்கேதான் இருக்கும். அப்படி போகுதா, நீங்க அதை கவனிச்சீங்கன்னா அது நின்றோம். அதை பெரம்பெடுத்து அதை ஷார்ட் எடுத்து அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதை கவனிச்சாவே அது கண்ட்ரோல் வரும். இது போக போக பிராக்டிஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் 1 minute ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் 2 minutes, அடுத்து 3 minutes, 4 minutes, அட்லீஸ்ட் 5 minutes வரைக்கும் போகலாம். எதுவுமே 2 to 3 minutes enough. ஓகே, இப்படி ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்றதோட நோக்கம் என்ன, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு லென்ஸ் வச்சு சன்லைட்டை கொண்டுட்டு வரப்போ அது ஒரு பாயிண்ட்ல ஃபோக்கஸ்டா கொண்டு வரும்போது அது அங்க ஃபயர் பண்ணுது, அந்த பேப்பர் பேர்ன் ஆகுது. அப்போ அதே வெறும் கண்ணாடி வழியா எல்லா இடத்துக்கும் அந்த சன்லைட்டை கொடுத்தா அது ஒண்ணுமே ஆகிறது இல்லை. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், குவிக்கிறோம், ஒரு நிலைப்படுத்துகிறோம். அப்போ கலெக்ஷன் ஆஃப் அந்த கலெக்டிவ் எனர்ஜி, கலெக்டிவ் பொட்டன்ஷியல், அவ்வளவுதான். சோ அதை ஒன்று சேர்த்தால் அது எனர்ஜி, ஹை எனர்ஜி. ஓகே, அதனால் இந்த டெக்னிக், தேர்ட் டெக்னிக், கான்சென்ட்ரேஷன்ல ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ். எடுத்த உடனே அது உங்க கண்ட்ரோலுக்கு வராது. பட்
don't feel bad. Try, try, try. At last, you will succeed. Okay? அவ்வளவுதான். இது object focus. Third technique for concentration. Now, technique number 4. அடுத்து போலாம். Fourth technique என்னன்னா, இதோ நீங்க பிராக்டிஸ் தான் பண்ணோம். ஓகே, எல்லாருமே கண்ணை மூடிட்டு அப்படியே 100ல இருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. மைண்ட்ஃபுல்னஸ். கண்டிப்பா உங்க மைண்ட் எங்கேயும் போக முடியாது, அங்கதான் இருக்கும். ஏன் அப்படின்னா மைண்ட் வேற இடத்துக்கு போச்சுன்னா 96 சொல்லிட்டு 95 வராது, 86 வரும், இல்ல 70, 40 இப்படி ஏதாவது ஜம்ப் ஆயிடும். அதனால மைண்ட்ஃபுல்னஸ், ரிவர்ஸ் கவுண்டிங். 100ல இருந்து 1 வரைக்கும் நம்பரை மைண்ட்ல சொல்லுங்க, வாயில சொல்லக்கூடாது. 99, 98, 97. நோ, say in your mind. Okay, try. 100ல இருந்து 1 வரைக்கும். எஸ், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நவ் லிசன். இதுதான் மெத்தட். இப்போயே எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதால இப்ப கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கும் போதும். டெக்னிக் நம்பர் 4, ரிவர்ஸ் கவுண்டிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது என்ன சிறுப்புலத்தனமா இருக்கு, நான் என்ன நம்பர் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் எதுக்கு, நம்ம மைண்டு நம்மளை விட்டு எப்பெல்லாம் விலகி போகுதுங்கிறத கவனிக்கிறது ஒண்ணு, அதை சொல்லாமல் நம்மளோட நிறுத்தி வைப்பது ரெண்டாவது. அப்படி அது டேம் பண்றது, பக்குவப்படுத்துறது, அதுக்கு பிராக்டிஸ் பண்றது. அப்போ அது வேற எங்கேயும் போகாது, அங்க வந்து நிக்கும். அப்போ 100, 99, 98, 97, 96 அப்படின்னு மைண்ட்ல அப்படியே ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்றப்போ 100ல இருந்து 1 வர வரைக்கும் கண்டிப்பா அது உங்க கூட தான் இருக்கும். சோ இப்படி நான் பல வகையில அதை எப்படியெல்லாம் நமக்கு கொண்டுட்டு வர்றதுன்ற முயற்சியில் இது 4th டெக்னிக், ரிவர்ஸ் கவுண்டிங். ஓகே, டெக்னிக் நம்பர் 4, ரிவர்ஸ் கவுண்டிங். நல்லா இருக்கும். இதெல்லாம் எப்போ பண்ணோம், இது நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம், கார்ல போயிட்டு இருக்கோம், நம்ம பின்னால உட்காந்துட்டு இருக்கோம், ஐடியா இருக்கிறோம், ஒன்னும் பண்ண தேவையில்ல. சும்மா இருக்கிறத 100ல இருந்து 1 வரைக்கும் ஒரு ரீகால் பண்ணுங்களேன் மைண்ட்ல. இது நம்பர் இங்கிலீஷ்ல சொல்லி பார்க்கலாம், தமிழ்ல சொல்லி பார்க்கலாம், இல்ல ஹிந்தியில சொல்லி பார்க்கலாம், இல்ல உங்க வேற லாங்குவேஜ் இருந்தா அதுல சொல்லி பாருங்க. அப்படி புதுசா முயற்சி பண்ணுங்க. மொத்தத்துல ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. டைமுக்கு டைமும் உங்களுக்கு ப்ரொடக்டிவா பாஸ் ஆகும். ஓகே, ரிவர்ஸ் கவுண்டிங். சரிங்க, இதுல 1 more டிப்ஸ். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் நைட்ல தூக்கம் பாதி ராத்திரில 12:30 மணி, 1 மணி, 2 மணி தூக்கம் முடிச்சிடும், அதுக்கப்புறம் தூக்கமே வராது, புரண்டு புரண்டு படுக்கிற சார், என்னென்னமோ பண்றேன் நான், அரே ராமா அரே கிருஷ்ணா, ஏதோ சொல்றேன் ஆனா தூக்கம் வரலன்னு ஒருத்தர் அன்னைக்கு இதுல பேசினாரு, கவனிச்சேன். அது மாதிரி என்னென்னமோ ட்ரை பண்ற சார், தூக்கமே வரமாட்டேன்னு, ஒரு இன்சாம்னியான்றாங்க, இல்ல ஏதோ அப்படியே அந்த தூக்கம் மட்டும் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய சைடு எஃபெக்ட் கொண்டு வந்து விடும். அப்படி வரவங்களுக்கு இத மட்டும் பண்ணா போதும், உடனே தூக்கம் வரும். என்ன தெரியுமா, சிம்பிள்ங்க. ஒரு 10 times டீப் பிரீத், ஸ்லோ எக்ஸேல், மைண்ட்ஃபுல்னஸ். ஓகே, மைண்ட் அங்கேயே வச்சு நல்லா மூச்சு எடுத்து
இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் டீப் பிரீத், ஸ்லோ எக்ஸேல் விட்டுட்டு நம்பரை 100ல இருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. அது 50 வரும்போதே கொட்டாய் வரும். அப்பயே தூக்கம் வந்துடும். அழகா தூங்கிடலாம். ஓகே, வேணா செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு நாளைக்கு எனக்கு சொல்லுங்க உங்களுடைய ரிசல்ட். கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஒரு டிப்ஸ். ஓகே, சோ கான்சென்ட்ரேஷன் ஃபார் ரிவர்ஸ் கவுண்டிங். 5th டெக்னிக் இப்ப போலாம். 5th ஒன் சிட் அப்ஸ். தோப்பு கண்ணை போடுறது, வேற ஒண்ணும் இல்ல. தோப்பு கண்ணை போடுறதுனால என்ன சார் கான்சென்ட்ரேஷன் ஆகும்? எப்படி தெரியுமா? நம்மளோட சிஎன்எஸ் சொல்லுங்களா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அது ஃபுல்லா ஸ்டிமுலேட் ஆகுது. அதாவது மூச்சை இழுத்து விட்டும் போது அது நம்ம பாடிய ஒரு பிசிக்கல் மூமெண்ட் அது கொண்டு வரப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த நரம்புகள் தூண்டப்படுது, பிரெயினுக்கு போற அங்க நியூரான் ஸ்டிமுலேட் பண்ணப்படுகிறது, ஆக்டிவேட் பண்ணப்படுகிறது. அது கான்சென்ட்ரேஷனுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலேயோங்க, நான்லாம் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்போ எங்க ஆசிரியர் யாரெல்லாம் ஸ்லோ லேர்னரா இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்கன்னா உடனே கூப்பிட்டு 10 தடவை தூப்பு கட்டணும் போல, 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் இப்படி பண்ணுவாங்க. எனி பனிஷ்மெண்ட் கொடுக்க நினைச்சா அவங்க இததான் கொடுப்பாங்க. ஓகே, இப்ப அதோட நோக்கம் என்ன? அவங்களுக்கு அதை கான்சென்ட்ரேஷன் கொண்டு வரதுக்கு. அதே மாதிரி கோவில்ல போனா பிள்ளையார் முன்னால போய் போடுற அப்படின்றாங்கல்ல, என்ன பர்பஸ்? சாமியை காட்டி நம்மளுக்கு இதை ஞாபகப்படுத்துறாங்க, இவ்வளவுதான். அதனால இதை சும்மா அதுக்குன்னு இன்னைக்கு காலையில எழுந்துருச்சு ஒரு 100 டைம்ஸ் போட்டு அடுத்த நாள் எல்லாம் பிளட் அந்த லெவலுக்கு போகாத, ஒரு 5 டைம்ஸ், அடுத்தது 6, அப்புறம் 7, ஸ்லோலி இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு 10, 15, 20 அப்படி போலாம். ஆனா ஃபர்ஸ்ட் 5 enough. 5 டைம்ஸ் சிட் அப்ஸ். அதுவும் மைண்ட்ஃபுல்னஸ். நான் சொல்ற ஒவ்வொரு ஒர்க்குமே செய்யும் போது உங்களுடைய கவனம் அங்கு இருக்கணும். அதுதாங்க மிக மிக முக்கியமான மெடிடேஷன். எதை செய்கிறீர்களோ அதன் மீது உங்கள் கவனத்தை வைத்து செய்யுங்கள். அந்த கவனம் சிதறுவதை தடுப்பதற்காகத்தான் இந்த பயிற்சிகள் இப்பொழுது ஒன்றொன்றாக வந்து கொண்டு இருக்கிறது. So you have to keep on your mind with you. So mindfulness, each and every work, mindfulness. இதுதான் நம்ம பண்ண போறோம். So 5th technique, sit-ups இருக்கட்டும். ஓகே, இது வரைக்கும் 1ல இருந்து 5 வரைக்கும் ரீகேப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டீப் பிரீத்திங், செகண்ட் ட்ரிங்கிங் வாட்டர், தேர்ட் ஒன் என்ன சொன்னோம்? தேர்ட் டெக்னிக் ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ். ஃபோர்த் ஒன் reverse counting. 5th technique sit-ups. Okay, இப்போ டெக்னிக் நம்பர் 6, 6th ஒன் போலாம். 6th டெக்னிக் ரொம்ப சிம்பிள். சிரிக்கணும். laughing. Laughing is the most powerful concentration technique. எந்த அளவுக்கு சிரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதை நீங்க எப்படி எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் தெரியுமா? கிளாஸ்ல எந்த டீச்சர் ஏதாவது ஒரு பாடம் நடத்திட்டு இருக்கும்போது இடையில அப்படியே சும்மா யாரையாவது ஒருத்தரை சேர்ந்து அவனை போட்டு ஏதாவது கிண்டல் பண்ண ஹோல் கிளாஸ் அப்படியே ஓன்னு சிரிப்பாங்க. அந்த சிரிச்சு அந்த கலகலப்பா இருக்கும் போதே டக்குன்னு அவர் அப்படியே அடுத்தது உண்மையான கரெக்டான டீச்சர்ஸ் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. முக்கியமான பாயிண்ட அழகா உள்ள இறக்கிடுவாங்க.
அதுதான் பசுமரத்தாணி போல் பதிகிறது. புரியுதுங்களா? அப்போ அந்த சிரிச்ச முகத்தோட அந்த ஸ்மைல், லாஃபிங், அதுக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. சிரிச்சா போதும். இத எல்லா இடத்துலயும் நீங்க செக் பண்ணி பாருங்களேன். குழந்தை ஒரு நாளைக்கு 240 டைம்ஸ் சிரிக்குதுன்றாங்க. அது எடுத்ததுக்கு தான் சிரிக்கும். அதுகிட்ட கொண்டு போய் ஒரு கிளுகிளுப்பு இப்படின்னு ஆட்டினா போதும். அதுக்கெல்லாம் வடிவேல் காமெடியோ, சந்தானமோ வந்து காமெடி பண்ண தேவையில்ல. இப்படி கிளுகிளுப்பு இப்படி ஆட்டினா போதும், கக்க கக்க கக்கன்னு சிரிக்கும். சரி, இது ஒரு 6 மாசத்து குழந்தைகிட்ட. அதே 60 வயசு குழந்தைகிட்ட இப்படி கொண்டு போய் ஆட்டினா அப்படிங்கிறோம். ஏன்? பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் பல பேர் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல அந்த குழந்தைக்கு அதெல்லாம் கிடையாது. அதனால அது சிரிக்குது. இவ்வளவுதான் செய்யணும். இதுதானே சொன்னாங்க. இந்த சீக்ரெட்ல எல்லாம் ரேண்டம் பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. இன்னும் நிறைய இடத்துல சொல்றாங்க. சிரிச்சா என்ன நடக்கும்? அதான் ஒரு பெண்மணி பிரஸ்ட் கேன்சர் டாக்டர் எவ்வளோ ட்ரீட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த மெடிசினுமே மேட்ச் ஆகல. எல்லாமே ஓவர் டோஸ் கொடுத்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்க பாடி மெடிசினே எடுத்துக்கல. டாக்டர்ஸ் கை வச்சுட்டாங்க. வெரி சாரி, இனிமேல் மெடிசின்ல உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. வெல்கம் டு யுவர் டெத். நீ போங்க, போய் உங்களோட சாவை அழகா வரவேற்றுக்காங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பெண்மணி போயிட்டு அது 1 மாசம்லாம் தாங்காதுன்ட்டாங்கல்ல. 3 months கழிச்சு அவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து என்னுடைய பாடிய டெஸ்ட் பண்ணுங்க, பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, டயக்னோஸ் பண்ணி என்னோட கேன்சர் செல்ஸோட பர்சன்டேஜ் என்னன்னு பாருங்களேன் அப்படின்னு. செக் பண்ணி பார்த்தா 0%. எங்க போய் ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ். இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நான் எங்கேயும் போகல, சிரிச்சேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க. அப்படி நீங்க சிரிக்கும் பொழுது அதான் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகணும். நோய் மட்டுமா போகும்? நோய் போயிட்டா நம்ம ஹெல்த்தியா இருப்போம். ஹெல்த்தியா இருந்தா நம்மளுடைய பிரெயின் ஒரு டிசிஷனுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு குழப்பம் இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது. இப்ப நம்ம பல பேரோட பிரச்சனை என்னங்க? அது பின்னால இந்த ஹார்மோன் டாபிக் எல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரீடா இருக்கிறோம். எது சொன்னாலும் அது நடக்குமா, சான்ஸ் இருக்குமா, அது முடியுமா, நம்மளால முடியுமா, நினைச்சவே முடியாது. முடியுமா அப்படிங்கறத முடியும்ங்கிறதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த மாக்கு பதிலா ஒரு இம் போடுற, அவ்வளவுதான். முடியும், ஐ கேன். கேன் ஐ? நோ, ஐ கேன். இவ்வளவுதான். இப்படி கொண்டு வாங்க, கண்டிப்பா முடியும். சோ லாஃபிங், சிரிக்கும் போது என்னென்ன நடக்குது? ஒண்ணும் இல்ல, நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட ஹார்மோன் ஒண்ணு இங்க உருவாகி அந்த நியூரான்ஸ், நான் சொன்னேன்ல, ஒரு நியூரான் இன்னும் பல நியூரானோட கனெக்ட் ஆகுது. ஒண்ணுக்கு ஒண்ணு கம்யூனிகேஷன் இருக்கு. அது ஃபியூஷன் வச்சுக்கலாமா? அப்போ நல்ல ஹார்மோன் அங்க இருந்ததுன்னா ஒன்னோட ஒண்ணு கரெக்டா கம்யூனிகேஷன் நடக்கும், ஃபியூஷன். அந்த நல்ல ஹார்மோன் அங்க இல்ல, இந்த நெகட்டிவ் ஹார்மோன் அங்க இருக்கு. அப்படி இருந்ததுன்னா ஒன்னோட ஒண்ணு கனெக்ஷன் இல்ல, கண்டினியூட்டி இல்ல, கம்யூனிகேஷன் இல்ல. அப்போ கன்ஃபியூஷன், அவ்வளவுதான். சோ ஃபியூஷனுக்கு கன்ஃபியூஷனுக்கு இதான் வித்தியாசம். அப்போ ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கிறப்ப நம்மளால டக்குன்னு முடிவெடுக்க முடியும். இன்னைக்கு இது போலாமா? போலாம். போகணுமா? போய் என்ன நடக்கும் அப்படின்னாவே அங்க கன்ஃபியூஷன் நடக்காது. காரணம், நம்மளுடைய பிரெயின் முடிவெடுக்கும் தன்மையில் இல்லை. சரி, இந்த நெகட்டிவ்னு சொன்னோம்ல, ஒண்ணும் இல்ல, கார்டிசோல். இது உள்ள வந்துருச்சுன்னா அது தாங்க ஹெட், நம்மள பிடிக்கிறதுக்கு, நம்மள ஜெயிக்க விடாத தடுக்கிறதுக்கு, நம்மள எப்பயும் சோகத்திலேயே உட்கார வைக்கிறது.
நமக்கு பல வியாதிகளை கொண்டு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கார்டிசோல். இது நெகட்டிவ். அப்ப இத தூக்கணும், விரட்டணும். அப்ப ஹாப்பி ஹார்மோன்ஸ் கொண்டு வரணும். அதுலதான் ஃபர்ஸ்ட் வர்றது டோபமின், அதுக்கு அடுத்தது என்டார்பின், அதுக்கு அடுத்தது ஆக்சிடோசின், அதுக்கு அடுத்தது செரட்டோனின். இது எல்லாத்தோட இன்னொன்னு பெருசா இருக்கு, டிஎம்டி, டைமெத்தில் டிரிப்டோபன். இப்போ இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க, என்னது ஒரேடியா சயின்ஸ் நடத்திட்டு இருக்காருன்னு. பட் இதெல்லாம் நம்ம தேவைப்பட்டா பின்னால டீப்பா பார்க்கலாம்னு சொன்னேன். இதெல்லாம் ஹாப்பி ஹார்மோன்ஸ் வச்சுக்கலாமா? இது ஒன்னும் ஸ்ட்ரெஸ், இது ஒண்ணு எதுக்கிறதுக்கு இதுல இது நான் என்ன ஆர்டர்ல சொன்னா அது குவாலிட்டி வைஸ். டோபமைன் அப்படின்றது நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா, ஒரு காஃபி குடிச்சா, இல்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா, இல்ல ஒரு சின்னதா ஏதாவது நம்ம விருப்பப்பட்டது சாப்பிட்டா உடனே டோபமைன் வரும். நம்ம ஒரு சின்ன வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறோம்ல, உடனே டோபமைன் வந்துடும். அப்போ அது எப்போ வருதோ அப்போ அந்த கார்டிசோல ஓரளவுக்கு இது பண்ணுதா. ஆனா இதோடைய நம்மள சுத்தி இருக்கிற ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுமோ ஆரான்னு சொல்லுவோம், அதோடைய வேவ் லெங்தோ அல்லது டிஸ்டன்ஸ், எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு மினிமம் 8 to 12 feet அப்படி வச்சுக்கலாமா? நான் சொல்றது அப்ராக்சிமேட்டுங்க. இதை தாண்டி போகாது. இது வந்து லோ குவாலிட்டி ஹார்மோன்ஸ் டோபமைன். இதுக்கு அடுத்ததுதான் என்டார்பின். இது நான் சாப்பாடுல இல்ல ஒரு சின்ன வெற்றிகள் நம்ம நினைச்சது நடந்தது அப்படின்னா வந்தா இது வரும்னு சொன்னா அடுத்தது என்டார்பின். இதெல்லாம் வந்து ஒரு சில யோகா எக்ஸசைஸ் இல்ல ஒரு இன்டென்சிஃபைங் பாடி எக்ஸசைஸ் அப்படிதான் பண்றப்ப வர்றது என்டார்பின். ஆக்சிடோசின், அதுவும் ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்னொருத்தங்க கிட்ட காட்டுற அன்பு, பண்பு, கடமை, இந்த மாதிரி நம்மளோட தாட்ஸ் பேஸ் பண்ணி ஒருத்தங்களுக்கு செய்யற ஒரு அன்னதானம் பண்றது, இல்ல இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் அதுல இருந்து வர்றது அடுத்தது. ஓகே, இன்னும் நிறைய இருக்கு. நான் அதெல்லாம் எல்லாம் டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஆக்சிடோசின். அதுக்கு அடுத்தது செரட்டோனினும் கிட்டத்தட்ட இதோடைய ரிலேட்டடா வரும். அந்த கடைசியா ஒண்ணு இருக்குல்ல, இந்த சமாதி நிலைக்கு போய் எக்ஸசைஸ் பண்றது, 1 மணி நேரம் உடல், மனம், அறிவு எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி அப்படியே உட்கார்ந்து தியானத்துல மூழ்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வர்றது அது அடுத்த ஸ்டேஜ். சோ இந்த மாதிரி எல்லாம் வரப்ப ஏன் இந்த நம்மளுக்கு முன்னால யோகிகள், முனிவர்கள் அவங்க எல்லாம் ஒரு விஷயத்த டக்குன்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க, இல்ல கரெக்டா அதை சொல்றாங்க, இல்ல இங்க உட்காந்துட்டு வானத்துல எங்கேயோ இருக்கிறத டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றாங்க. காரணம் அந்த மெடிடேஷன்ல அதுல இருந்து அவங்க கெயின் பண்ண விதம். இவ்வளவுதான் விஷயம். அப்போ எப்படி பண்ணாங்க? இந்த ஹார்மோன்ஸ் எது அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு? எதுவுமே கிடையாது அந்த மாதிரி. அப்போ இது எல்லாமே இங்கதாங்க இருக்கு. இதை பேஸ் பண்ணிதான் எல்லாமே நடக்குது. சோ இப்ப நான் அவ்வளவு டீட்டெயிலா அங்க போக வரல. இங்க என்ன பண்ணிக்கிறோம்? லாஃபிங். அப்போ லாஃபிங் அப்படின்றது ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் வெளியேற்றும், நம்ம பாடியில் இருக்க நெகட்டிவிட்டிய குறைக்கும், பல வியாதிகளிடமிருந்து நம்மளை காப்பாற்றும். இட் வில் ப்ரொடெக்ட் அவர் பாடி ஃப்ரம் த டிசீசஸ். ஓகே, ரைட். லாஃபிங். இனிமேல் சிரிக்கலாம். இதுல நிறைய பேர் என்ன பண்றோம், பொட்ட பிள்ளைங்களாம் சிரிக்க கூடாது, புகையில விரிச்சா போச்சு, பொம்பளை சிரிச்சா போச்சு, இதெல்லாம் ஒர்ஸ்ட். இது அதுக்காக தான் நம்ம இருக்கணும். சிரிக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சா சிரிங்கல, யோசிக்காதீங்க. அடுத்தவங்க சிரிச்சா உடனே சிரிக்கிறியா, 4 அழுவ வைப்பாரு. இப்படிதான் பேசி பேசி அவங்கள சிரிப்பே இல்லாத பண்ணாதீங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடு, வீட்டுல எல்லாரும் இருக்கிறப்ப இந்த சிரிப்பு இல்லைன்னா அது பல வகையில வரும். ஓகே, அதனால முடிஞ்ச வரைக்கும் சிரிங்க, சிரிக்கிறது நல்லது. ஓகே, அது மாதிரி நல்லதுக்கெல்லாம் சிரிக்கலாம். நான் வந்து சிரிக்க சொன்னாங்கன்ட்டு நாளைக்கு ஒருத்தனுக்கு கை உடைஞ்சு ஒருத்தன் வரான், அவங்ககிட்ட போய் முன்னாடி கை உடைஞ்சிருச்சா அப்படின்னு சிரிக்க வேண்டாம். நம்ம வயிறு வலிக்க சிரிக்கலாங்க.
அடுத்தவங்க வயிறு எறிய சிரிக்க வேண்டாம். அவ்வளவுதான் விஷயம். சோ சிரிங்க சிரிங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கீழே விழுந்து புரண்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, சிரிங்க. அது உங்களுக்குள்ள கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். 6th டெக்னிக் பார்த்துட்டோம். சோ இன்னைக்கு இது வரைக்கும் 4 டெக்னிக்ஸ் ஃபார் கான்சென்ட்ரேஷன் பார்த்தாச்சு. Now அடுத்தது போலாம். 7th டெக்னிக் என்ன தெரியுமா? பிளெஸ்ஸிங். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நாம பிளெஸ்ஸிங் வாங்குறது. யாராவது கேன் யூ இமேஜின் எனிபடி பிளெஸ்ஸிங் வாங்கினா நமக்கு கான்சென்ட்ரேஷன் வருமா? வாட் இஸ் த அசோசியேஷன்? வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் த பிளெஸ்ஸிங்? பிளெஸ்ஸிங் வாங்கினா கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். Do you have any idea? யாராவது மெசேஜ்? என்னோட வீடியோ டிஸ்டர்ப் பண்ணா கவலைப்பட வேண்டாம். ஓகே ப்ளீஸ். பிளெஸ்ஸிங். ஐயா நோன் அனுப்பியிருக்காங்க ஐயா. ஓகே சார் ரைட். நோன்னா தெரியலன்னு சொல்றீங்களா இல்ல வராதுன்னு சொல்றீங்களா? இல்ல நோ ஐடியான்னு அனுப்பிச்சிருக்காங்க. Okay, good. சம்டைம்ஸ் வேவ்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே குட். இது ரொம்ப பெரிய சயின்ஸ். இது முதல்ல டீப்பா தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்க மட்டும் இல்ல, ஸ்கூல் போறவங்க மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே இது காமன் தான். காலையில அந்த குழந்தைங்க காலையில ஸ்கூலுக்கு போறப்போ நீங்க குளிச்சு ட்ரெஸ் பண்ணி பேக்கு டை ஐடி கார்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு லஞ்ச் பேக் எல்லாம் எடுத்துட்டு போறப்போ அம்மாவை கூப்பிட்டு நடு வீட்டுல நிறுத்தி அவங்க பாதத்துல உங்க நெத்தி படுற மாதிரி பட்டு அவங்க உங்களை நல்லா இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படி பண்றப்ப என்ன நடக்கும்? இவ்வளவுதான் விஷயம். இத நான் அப்புறம் சொல்றேன். சோ இது வாங்கணும். நல்லா பாருங்களேன். அப்போ இந்த சக்கராஸ் எல்லாம் அத போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ன, சகஸ்ரஹாரம். சோ இங்க இருக்குங்க பீனியல் கிளாண்ட், பிரெயினோட பேக். பிரெயினோட ஃப்ரண்ட்ல இருக்கிறது பிட்யூட்டரி கிளாண்ட். நெத்தி அங்க போய் படுது. அந்த பிட்யூட்டரிய ஒரு டச் அவங்க பாதத்துல. அதுக்கப்புறம் அவங்க கைய வச்சு இங்க கொண்டு வராங்க, பீனியலும் சேர்த்து டச் பண்றாங்க. அதுதான் கேட்வே டு காட். இதுல கூட டீட்டெயில் போகலாம். இவங்க கைய அப்படி வச்சு நீ நல்லா இரு, நீ மகராசனா வருவ, நல்லா படிப்ப, ஆரோக்கியமா இருப்ப, வாட் எவர் இட் மே பி, அவங்க எதை சொல்லி வாழ்த்துறாங்களோ அது அப்படியே நடக்கும். நம்பிதான் ஆகணும். எப்படிங்க அது அப்படியே நடக்குது? இத ஒரு சயின்ஸ். 1939ல ரஷ்யன் நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் செமியான் டேவிட்டோவிச் கிர்லாம், அவர் பேர் செமியான் டேவிட்டோவிச் கிர்லாம். அவர் ஒரு கிர்லாம் போட்டோகிராபிக் மெஷின் அவர் கண்டுபிடிச்ச ப்ராடக்ட், ஒரு கேமரான்னு வச்சுக்கோங்க. அதுல படமாக்குறாங்க. இவங்க பிளஸ் பண்றப்போ எவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி அங்க டிரான்ஸ்பர் ஆகுது, அப்ப நம்ம உடம்புல இருந்து எவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜி எலிமினேட் ஆகுது. இதை ப்ரூவ் பண்றோம். இது மட்டும் இல்ல, இப்ப கோவிலுக்கு போறதுக்கு முன்னால அந்த பழம், அது கொண்டுட்டு போற அந்த பூஜை சாமான டெஸ்ட் பண்றாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை டெஸ்ட் பண்றாங்க. அதுல நிறைய அட்டாமிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ், சேஞ்சஸ், நமக்கு அதுல நிறைய எனர்ஜி இருக்கு. இதெல்லாம் என்ன சும்மா அதிசயமா? இதெல்லாம் ஆதாரமா சயின்ஸ்ல ப்ரூவ் பண்றது. இது இன்னைக்கு நீங்க உங்ககிட்ட இருக்க மொபைல்லயே கூட ஒரு சில ஆப் இருக்கு. என்ன தெரியுமா? ஸ்பெக்ட்ரம் அனலைசர். அந்த ஆப்ல நீங்க செக் பண்ணி பார்த்தா ஒரு மணி அடிச்சு பார்த்தா அந்த கினிங், அந்த சவுண்டுக்கு என்ன வைப்ரேஷன்ஸ்,
நீங்க பயன்படுத்துற நல்ல வார்த்தைகள் வீட்டுல, புரியுதுங்களா? அதே இதுல கெட்ட வார்த்தைகள், ஆக்ரோஷமான வார்த்தைகள், ஒன்னொன்னையுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒன்னொன்னோட வைப்ரேஷன் எவ்வளவு வருதுன்ட்டு அதுலயே கண்டுபிடிச்சுக்கலாம். அப்போ அந்த மணி சவுண்டும் அவங்க சொல்ற மந்திரமும் அங்கு எனர்ஜி கிடைக்குது. ஓகே, இது ஒரு பக்கம். இது நம்ம ஸ்பிரிச்சுவல் இதுக்கு போகிறதுல இப்போ இவங்க பிளஸ் பண்றப்போ போகுதுங்கிறத அறிவியல் பூர்வமா காட்டுறாங்க. இப்போ நான் தான் முதல்ல சொன்னேன்ல, இப்போ ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு 10 ஃபீட்ல என்ன இருக்கு, 50 ஃபீட்ல அவங்களோட அந்த ஆரா, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுது, அவங்களோட எனர்ஜி ஃபீல்டு எவ்வளவு தூரம் இருக்கு. ஒருத்தரை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கும், அவங்க கிட்ட போய் பேசணும்னு தோணும். காரணம் அவங்களுடைய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் ஹை ரேஞ்சில் இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. ஒருத்தரை பார்த்தாவே அப்படியே விலகிடுவோம், ஓடி போயிடுவோம். இது அங்க என்டையரா நெகட்டிவ் இருக்கு. இவ்வளவுதானே விஷயமே. அப்போ இதை எல்லாமே இந்த சயின்ஸ்ல ப்ரூவ் பண்றாங்க. அப்ப விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தால் நிறைய விஷயங்களை கலந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்ப இதெல்லாம் சும்மா ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது, இதை பெரியங்கோட்டை இது பண்றது சம்பிரதாயம் அப்படின்னாங்க. இல்லை, அது சயின்ஸ், அதுல இருக்கு. அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. ஏன் இதை நான் அழுத்தி பேரண்ட்ஸ்ன்னு சொல்றேன்? அடுத்த பாயிண்ட் வந்துடலாம். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் உங்களை பெத்தாப்பது. ஆனா நம்ம அவங்களதான் அப்படியே கீரி பாம்பு மாதிரி பாக்குறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் அவங்க கிட்ட அந்த பிளெஸிங் வாங்கணும்? அந்த பிளெஸிங் வாங்குறதுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப யார்கிட்டயோ போய் நீங்க பெரிய மகான் அது இதுன்னு சொல்லி யார்கிட்டயோ போய் பிளெஸிங் கேக்குறீங்க, அவரு நல்லா இருப்பாரு, அந்த வார்த்தை உதட்டுல இருந்து வரும். ஆனா உங்களை நல்லா இருந்து உங்க அம்மா அப்பா வாழ்த்துறப்ப அவங்க சோல் என்டையர் பாடியில இருக்கிற எல்லா அணுக்களில் இருந்து வரும். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ எதுக்கு பவர் இருக்குன்னு இங்க பார்த்துக்கோங்க. ஃபுல் எனர்ஜி யூ கேன் ரிசீவ் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ். இதை தாங்க சொன்னாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இவங்களை விட்டுட்டு நம்ம எங்கெங்கயோ தேடுறோம். இதைத்தானே விநாயகரையும் முருகனையும் வச்சு காட்டினாங்க. முருகன் மயிலை ஏற்றிட்டு உலகம் ஃபுல்லா சுத்தி வரன்றப்போ விநாயகர் அம்மையப்பனை சுற்றினால் இந்த உலகத்தை சுற்றியதற்கு சமம் சொன்னார்ல. இதை ஏன் கொண்டு வந்து இங்க இணைச்சாங்க? The powerful persons are in our home. God is in our home. You get blessing from your parents. That's enough. வாங்குங்க, யோசிக்காதீங்க, டெய்லி வாங்குங்க. ஒவ்வொரு தரம் காலையில குளிச்சுட்டு கோயில்ல போய் சாமி கும்பிடுறதுக்கு மேல அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இதை விட பெரிய விஷயம் வேற இல்ல. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸ், மத்த எல்லாரும் வச்சுக்கோங்க, யாரா இருந்தாலும் சரி. பட் இவங்க கிட்டதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகே ரைட் ஃப்ரெண்ட்ஸ், பிளெஸிங் 7th டெக்னிக் கான்சென்ட்ரேஷன்ல நாம கொண்டுட்டு வர மிக முக்கியமான டெக்னிக், கெட் பிளெஸிங் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ். அதை நான் சும்மா ஏதோ வார்த்தைக்காக சொல்லல, அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா அதுவும் அறிவியல் பூர்வமா உங்ககிட்ட காட்டிட்டேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. 1939ல உருவாக்குன அந்த கிர்லான், அதுக்கப்புறம் நிறைய ஒரு சிலதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு, அதனால வெளியே வரல உலகத்துக்கு, அவ்வளவுதான். பட் எல்லாமே பவர்ஃபுல். இதுக்கு பவர் இருக்கு. ஒரு ஒரு வார்த்தைக்கும் பவர் இருக்கு. நீங்க விளங்காத போயிடும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதுதான் நான் சொன்னேன். அதை நீங்க உங்க மொபைல்லே வச்சு ஒவ்வொன்றும் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். ஒவ்வொருக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ் வேர்ட்ஸை பயன்படுத்துங்கன்னு சொல்றது. நீங்க எந்த வீட்டுல வேணாலும் பாருங்க, அந்த வீட்டுல அவங்க அதிகமா நெகட்டிவ் வேர்டு பயன்படுத்தினாங்கன்னா நிம்மதின்றது அங்க இருக்கவே இருக்காது. அப்போ அங்க பாசிட்டிவ் எல்லாமே ஸ்டார்டிங்ல பேஸ்ல இருந்து வரணும். அதுவும் எண்ணத்துல இருந்து, அதுக்கு அடுத்ததுதான் பேச்சு. அங்க எண்ணமே கரெக்டா இருக்கணும். இன்னர் பியூரிட்டி, உள்ள எல்லாம் அழுக்கு குப்பை கோலம் அசிங்க சாக்கடைங்களா உள்ள வச்சுக்கிட்டு வெளியே மட்டும் அப்படியே குளிச்சுட்டு ட்ரெஸ் நீட்டா பண்ணிட்டு நடிப்பு, அதை மாத்தணும்.
purify yourself. Use the positive words. Be happy. சிரிச்சாவே இல்லை சரியா போயிடும். Okay, right? Technique number 7, blessing. Okay. 1 to 7, again going to recap. Deep breathing, drinking water, object focus, reverse counting, sit-ups, laughing, blessing from parents. Okay, 7. இதோட இருக்கட்டும். First, my sincere gratitude to the viewers, listeners, my friends, you all. ஏன் அப்படின்னா நேத்து நான் உங்ககிட்ட சொன்னேன், தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மெண்ட். திஸ் இஸ் மை யூடியூப் சேனல், தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மெண்ட். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் ஒரு 300+ ஒரே நாள் உடனடியா அதை ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் அதுல இருந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டு கூட என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ அதுக்கு மை கிராட்டிடியூட் செஞ்சவங்களுக்கு. யாராவது இது வரைக்கும் பண்ண வந்தா எகெயின் இன்னைக்கு அதை என்ன சொல்றேன், பண்ணிக்காங்க. அடுத்தது என்னோட கான்டாக்ட் நம்பர் சொல்லி 8838973707 சொன்னேன். இந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு. இது இன்கேஸ் ஒரு சிலர் நினைச்சிருக்கலாம், ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாவோ அல்லது அது உங்களோட ஷேரிங் இருந்தாதான் பண்ணணும்ல. நீங்க எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டிங், ஒரு கான்டாக்ட், ஒரு கனெக்ஷன். நீங்க யாரெல்லாம் மெசேஜ் பண்ணீங்களா இம்மிடியட்டா நான் அந்த நம்பரை சேவ் பண்ணி என்னோட இதுக்கு நம்ம ஒரு யுனைட்டி, இன்டெகிரிட்டி கொண்டு வந்துருவோம். அப்போ நமக்குள்ள என்னை எத்தனை பேருக்கு, என்னை வந்து லட்சக்கணக்கான பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு இதுலயும் ஆயிரக்கணக்கான இதுக்கு போய் காலேஜ் ஸ்கூல்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எனக்கு எத்தனை பேர் தெரியுங்கிறது முக்கியம். அதனாலதான் நான் இப்போ எனக்கு கூட நேரடி கான்டாக்ட், யாரெல்லாம் கான்டாக்ட்ல வரனால மொபைல்ல சேவ் பண்ணிக்குவேன். அவங்க கூட எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நீங்களே அமைதியா இருந்தாலும் நான் கால் பண்ணி எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா, 4 வார்த்தை நல்ல வார்த்தை, நான் எப்ப ஃப்ரீயா இருக்கணும் பேசுவேன். அதுக்காக தான் அந்த பர்சனல் கான்டாக்ட்ல உங்களையே சேவ் பண்றதுக்காக சொன்னேன். அதனால நீங்க மெசேஜ் அனுப்பிடுங்க. அது அந்த நம்பர், அதாவது உங்க நேம், உங்க பிளேஸ், எனஃப், அது போதும் எனக்கு. அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் whenever I have the free time, மேக்சிமம் நான் மார்னிங்ல இருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் ஃப்ரீயா தான் இருப்பேன். அன்லஸ் ஏதாவது காலேஜ் இதுக்கு கிளாஸ் போனா அப்போ என்னோட மொபைல் அட்டென்ட் ஆகாது, இல்லைன்னா என்னோட அசிஸ்டன்ட் யாராவது அட்டென்ட் பண்ணுவாங்க. பட் எனிஹோ உங்களுக்கு ரிப்ளை அன்னைக்கு ஏதோ ஒரு டைம்ல ரிப்ளை வந்துடும். மிஸ்டு கால் பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். அதனால நீங்க அந்த டே டைம்ல எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். ஆல்வேஸ் வெல்கம். யாராவது அவரு பிஸியா இருப்பாரு, இப்ப எதாவது நினைச்சுக்குவார் அப்படின்ற தாட் யாருக்குமே தேவையில்லை. ஓகே, இது ஒரு பாயிண்ட். அடுத்தது இன்னொன்னு நேற்று சொல்ல, இப்ப சொல்லிடுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி hayagriva_academy, ஹயக்ரீவா அகாடமி. ஏன்னா எஜுகேஷனோட காட் ஹயக்ரீவா, அத பேர்ல தான் நான் வச்சிருக்கேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஹயக்ரீவா HAYAGREEVA _academy ACADEMY. ஹயக்ரீவா அகாடமி, ஹயக்ரீவா _academy. திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம். யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களோ ஜஸ்ட் அதை நோட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா விஷயமும். ஏன்னா இந்த 40 hours கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு நம்மளோட கண்டினியூட்டி, அந்த தொடர்புகள் இருந்துகிட்டே இருக்கணும்னா அந்த லிங்க்ல வாங்க. ஓகே, விருப்பப்பட்டால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய நேரம் முந்தி விட்டது. இன்னும் டைம் என்னன்னு கனை ஐயா 5:49. ஓகே, இன்னும் 10 minutes இருக்கு. இன்னும் ஒன் மோர் டெக்னிக் கான்சென்ட்ரேஷன்ல பார்க்கலாம். கான்சென்ட்ரேஷன்ல இது வரைக்கும் 7 டெக்னிக்ஸ் பார்த்திருக்கோம். 8th டெக்னிக், இத எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது நான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா பார்க்கலான்னு பார்த்தேன். ஓகே,
டெக்னிக் நம்பர் 8, ஸ்கிரிபிள் அண்ட் ஓவர்ரைட். என்னன்னா, உங்க நோட் எடுத்துக்கோங்களேன். அந்த நோட்ல சும்மா கண்ணாப்பின்னான்னு கிறுக்கிருங்க. அப்படி அதுக்குன்னு நிறைய இல்ல, சும்மா ஒரு 4-5 ரவுண்ட் கிறுக்கிருங்க போதும். அது இப்படிதான் இருக்கணும்ன்ற எதுவும் பிரின்சிபல் கிடையாது. கண்ணாப்பின்னான்னு ரவுண்ட் ரெண்டாவோ வளைஞ்சு நெறிஞ்சோ ஏதோ ஒரு வகையில கிரிக்கிறங்க. நிறைய இல்ல, ஒரு லிமிட்டா. நான் மறுபடியும் சொல்றேன், நிறைய பண்ணீங்கன்னா காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அளவா கிறுக்கி முடிச்சுட்டு இப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் அது மேல அப்படியே கோடு வரைக்கல. ஓவர் ரைட். ஐயா கேள்வி பதில் நேரங்களா ஐயா? இல்ல இல்ல, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகே. ஸ்கிரிபிள் அண்ட் ஓவர் ரைட். ஓ சரிங்க. பிராக்டிஸ். சாரிங்க, எனக்கு இங்க கட் ஆயிடுச்சு, அதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கேட்டேன். அவங்க இப்ப வந்திருப்பாங்க. அதாவது ஒரு நோட்ல கிறுக்கிட்டு அது மேல அப்படியே கோடு வரையணும். அவங்க அத வரையும் போது அவங்களுக்கே தெரியும், அவங்களோட கவனம் அந்த இடத்துல, மைண்ட் அங்க இருந்தா மட்டும்தான் இந்த மைன்யூட் கோடு மேல இவங்களால கோடு வரைய முடியும். ஓ ஓகே ஓகேங்க. சோ இது டெக்னிக் நம்பர் 8, கான்சென்ட்ரேஷனோட 8th டெக்னிக், ஸ்கிரிபிள் அண்ட் ஓவர் ரைட். ஓகே, இப்போ இத வரைஞ்சவங்க உங்களோட இதை ஷேர் பண்ணலாம். அந்த ஸ்கிரிபிள் பண்ணிட்டு அது மேல ஓவர் ரைட் பண்றப்போ அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்ததா, இல்ல ஓரளவுக்கு என்ன, இஸ் இட் ஈஸி ஆர் டிஃபிகல்ட்? ஐயா ஈஸி, லிட்டில் ஈஸி, ஈஸி. ஓகே குட், ரைட், பெட்டர். ஓகே குட். இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் ஒர்க். கவனம். இப்போ ஒரு கம்பியை கட்டி விட்டு அந்த கம்பி மேல நடப்பாங்கல்ல, இது மாதிரிதான். அததான் இப்ப இங்க பண்றோம். அப்போ உங்க கவனம் அந்த இடத்துல இருந்தா மட்டும்தான். அவங்க வேற எதையாவது நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த கம்பி மேல நடக்க முடியுமா? டக்குன்னு ஸ்லிப் ஆகி கீழே வந்துருவாங்க. இதேதான் இங்க பண்றோம். அந்த கோடு மேலேயே மறுபடியும் வரையணும்னா, மறுபடியும் கோடு போடணும்னா நாம கவனம் அங்கு இருக்கணும். இதுதான். இதெல்லாம் சின்ன சின்னதா சிறுபிள்ளைத்தனமா தான் இருக்கும். பட் நான் முதல்லயே சொல்லிட்டேன், நம்ம மைண்டுங்கிறது ஒரு பேபி, அது ஒரு குழந்தை. அந்த குழந்தைய எப்படியெல்லாம் நம்ம வளர்த்துறோம், எப்படியெல்லாம் பக்குவப்படுத்துறோம், எப்படியெல்லாம் அதை பழக்கப்படுத்துறோம், அதுதான் இங்க செய்ய வேண்டிய விஷயம். அதன்படி இன்று 8வது டெக்னிக் நிறைவு பெறுகிறது. அப்போ ஆல்ரெடி 2 எஸ்டர்டே செஷன்ல, இன்னைக்கு 6, டோட்டலா 8 டெக்னிக்ஸ் இன் கான்சென்ட்ரேஷன் ஓவர். ரிமைனிங் இது வந்து நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய நான் நினைச்ச இன்னும் கூட வேகமா கொடுத்துட்டே வரலாம். பட் அதெல்லாமே இந்த ஸ்கூல் டீச்சிங் மாதிரி நான் நோட்ஸ் கொடுத்துட்டேன், எழுதிக்கோ, நீ ஹோம்ஒர்க் பண்ணிக்கோன்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு சர்டன் லிமிட் இருக்கணும், ஸ்லோவா இருக்கணும், பட் ஸ்டெடியா இருக்கணும். இது என்னோட பாலிசி. நான் வேகமா, எவ்வளவு வேகமா இது பண்றோமோ அவ்வளவு வேகமா போயிடும். ஆனா உங்களுடைய ஆள் மனசுல நம்ம சொல்ற வார்த்தைகள் போய் பதியணும். அதனாலதான் எம்டி கப்போட வாங்கன்னு சொல்றது. சோ வரும்போது எம்டியா வந்தா இது கொடுக்கறத அப்படியே உள்வாங்க முடியும், உள்ள கொண்டு போய் வைக்க முடியும். இவ்வளவுதான். ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ டைம் ஃபார் யூ